ஒரு பெண்ணு வந்து கரெக்டான மாதவிடாய் ஆகிறதுக்கு மருத்துவ பரிசோதனை செஞ்சோம்னா உங்களுக்கு இந்த மாதிரி நீர் கட்டி இருக்குங்க. ஸ்கேன் எடுக்கிறது, எக்ஸ்ரே எடுக்கிறது, இந்த மாதிரி சமயங்கள் என்ன செய்யும்? யோகாசனத்தை நம்ம கையாண்டோம்னா இந்த நீர் கட்டினால நிறைய பெண்கள் வந்து உங்களுக்கு யூட்ரஸ் கீழே இறங்கிருச்சு, அதனால கர்ப்பப்பையை வந்து தினபூமியின் சார்பாகவும் அலங்காநல்லூரில் இருக்கும் கார்த்திகா பாரம்பரிய சித்த வைத்தியம் வருமாசான் என்எம் சாமி எல்லாருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பெண்களுக்கான கர்ப்பப்பையில் உள்ள நீர்க்கட்டி பற்றி நான் பேச போகிறேன். இந்த நீர்க்கட்டினால நிறைய பெண்கள் வந்து பிரச்சனைகள் ஆளாகிறாங்க. கர்ப்பப்பையில் நீர்க்கட்டி வந்தால் அவங்களுக்கு என்ன மாதிரி மாற்றங்கள் ஏற்படும், அவங்களுக்கு என்ன தொந்தரவு இருக்கும், அதை பற்றி நான் சில வார்த்தைகள் வந்து உங்களுக்கு சொல்லப்படுறேன். பெண்கள் வந்து ருதுவான நாளில் இருந்து அந்த ருதுவாயை மாதவிடாய் ஆகணும். ருது ஆயிடுச்சுன்னா வயதுக்கு வந்த பெண்கள் வந்து ஒரு மாதம் வரும்போது அடுத்த மாதம் என்ன செய்யணும், அதே தேதியில் 28 நாளைக்கு ஒரு நாள் வந்து மாதவிடாய் ஆக வேண்டும். ஆனால் 140 பேருக்கு வந்து இந்த மாதிரி வந்து வருவதில்லை. என்ன காரணம்னா, ஒரு மாசம் வந்துச்சுன்னா அடுத்த 3 மாசம் கழிச்சு தான் வர்றது. அப்புறம் என்ன செய்ய, மாசத்துக்கு 2 நாள் வர்றது, அதுவும் வராது. அப்புறம் என்ன 6 மாசம் கழிச்சு, 8 மாசம் கழிச்சு இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து அந்த நீர்க்கட்டி இருந்துச்சுன்னா வரும். அப்புறம் என்ன செய்ய, 10 நாள் இருக்கும், 15 நாள் வந்து இருக்காது. அப்புறம் மாசத்துக்கு 2 நாள் வந்து பிளட் வந்து என்ன செய்ய கொஞ்சம் கொஞ்சமாக கசைவாக ஏற்படும். அப்போ அந்த கசைவாக ஏற்படும்போது வயிற்றுல வந்து பல பிரச்சனை உண்டு பண்ணும். அதே வந்து அடுத்த 3 மாசம் கழிச்சு அவங்க மாதவிடாய் ஆயிரான்னு வச்சுக்க, அந்த ஆன உடனே அந்த குமட்டல் வரும், வாந்தி வரும், மயக்கம் வரும். இந்த மாதிரி வந்து அடி வயிற்றுல வலிச்சு வெளியேறும். அந்த அடி வயிற்றுல வெளியேறும் போது அந்த பெண்ணு வந்து சோர்வாயிரும், மயக்க நிலை ஆயிரும். ஆனால் 16 வயசுல, 18 வயசுல, 21 வயசுல ஆகிற பெண் வந்து ருது ஆகிற பெண்கள் இன்னைக்கு சூழ்நிலையில் வந்து 12 வயசுலேயே வந்து பெரிய பொண்ணு ஆகிறாங்க. அப்போ அந்த 12 வயதில் நம்ம ருதுவான பெண்ணுக்கு வந்து அது 3 மாதம் கழிச்சு தான் அதுக்கு என்ன செய்யும், ஒரு சில பெண்களுக்கு ருது ஆகிறது வந்து வருது, மாதவிடாய் பிரச்சனை வருது. இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா நம்ம உணவு பழக்கம் தான். இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் வந்து எல்லாருமே வந்து உணவுக்கு வந்து சரியான வீதிய சராச்சாரம் நம்ம சாப்பிட்றது கிடையாது. இப்போ மெயினாக வந்து என்ன செய்கிறோம், மாமிசத்தை நம்ம எடுத்துறோம். மாமிசம்னா பிராய்லர். இந்த பிராய்லரை வந்து சின்ன குழந்தைகளுக்கே அதிகமாக கொடுக்குறான்னு வச்சுக்கோங்க. அது கொடுக்கும்போது 12 வயசுலேயே என்ன செய்ய பெரிய பொண்ணு ஆயிடுது. அந்த பெரிய ஒன்று ஆயிடுச்சுன்னா அடுத்த மாதம் அது வருமா, அது வராது. 3 மாதம், 6 மாதம், 8 மாதம் இந்த மாதிரி எல்லாம் வருது. அப்போ இந்த மாதிரி வரும்போது தான் என்ன செய்ய அந்த நீர்க்கட்டிகள் வந்து உருவாகிறது. ரெண்டாவது வந்து பெண்கள் வந்து அளவுக்கு மீறி உடல் பருமன் வந்து கூடிரும். அந்த உடல் பருமன் கூடும்போது அதனுடைய என்ன செய்யும், உடம்புல இருக்க ஊழச்சத்துன்னு சொல்லக்கூடிய தைராய்டுன்னு சொல்லக்கூடிய அது கட்டியெல்லாம் வரும். அந்த மாதிரி ஊழச்சதை வரும். உடம்புல வந்து எங்கெங்கே வளராத சதைகள்லாம் வந்து என்ன செய்யும், உடலில் வந்து இடுப்பில் பெருக்கும், கையில் வரும், காலில் வரும், முகத்தில் வரும். இந்த மாதிரி சதைகள், ஊழச்சதைகள் வந்து எங்கெங்கே வளராத சதைகள்லாம் உருவாகும். அந்த நீர்க்கட்டி உருவாக்கு நம்மளை என்ன செய்கிறோம், பல பிரச்சனையை நம்ம செய்கிறோம். அதே மாதிரி நிறைய பெண்கள் வந்து உணவு கட்டுப்பாடு இருக்கிறது கிடையாது, நேரப்படி சாப்பிட்றது கிடையாது. அதுவும் போக வந்து கரெக்டான தூக்கங்கள் இருக்கிறது கிடையாது. 8 மணிக்கு யாருமே தூங்குறது கிடையாது. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை வந்து டிவியை பார்த்துக்கிட்டு 12 மணி 1 மணி இந்த மாதிரி அன்டைமாக தூக்கத்தை கெடுக்கிற மாதிரி நம்ம தூங்கும்போது இந்த உடல் பருமன் வந்து என்ன செய்யும், கூடிக்கிட்டே போகும். அப்போ அந்த உடல் பருமன் கூடும்போது ஒவ்வொரு உறுப்புகள் வந்து நமக்கு செயல்பாட்டு திறன் வந்து குறைஞ்சிரும். நிறைய பெண்கள் வந்து இந்த நீர் கட்டினால ஒரு குழந்தை பிறந்த உடனே 5 வருஷத்துக்கு குழந்தை இருக்காது. என்னன்னு போய் மருத்துவ பரிசோதனை செஞ்சோம்னா அங்கே போய் பார்த்தோன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நீர் கட்டி இருக்குங்க, அந்த நீர்க்கட்டி சரி பண்ணாதான் உங்களுக்கு அடுத்து குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னுவாங்க. இந்த மாதிரி விஷயங்களில் வந்து அது ஒன்று காரணமாகும். ரெண்டாவது இது, இப்போ நம்ம கோயில் குளங்களுக்கு போகும்போது அந்த நேரத்தில் நம்ம ருதுவாயிரும், அந்த நேரத்தில் வந்து கோயிலுக்கு நம்ம போக முடியாமல் ஆயிரும் அப்படின்னு நினச்சி என்ன செய்வாங்க,
கடையில் போய் மாத்திரை வாங்கி அந்த நாளை தள்ளி போடுறதுக்காக மருந்துகள் வந்து எடுக்கிறது. அந்த மருந்துகள் எடுக்கும்போது அவங்களுக்கு என்ன செய்ய, இயற்கையாக வரக்கூடிய நாளை வந்து மாற்றி போடுறது. இப்போ நான் 2ஆம் தேதி ஆக வேண்டிய நாளை வந்து மாத்திரை வந்து ஒரு வாரத்துக்கு சாப்பிடுவாங்க. ஒரு வாரத்துக்கு சாப்பிட்ட உடனே என்ன செய்யும், 8 நாள் தள்ளி போகும். அந்த 8 நாள் தள்ளி போகும்போது என்ன செய்ய, மாதவிடாய் ஆயிடுவாங்க. அந்த மாதவிடாய் ஆன பின்னாடி அவங்க என்ன செய்யும், 5 நாளைக்கு இருக்கக்கூடிய மாதவிடாய் வந்து 12 நாள் 15 நாள் வரும். அடுத்து என்ன செய்ய, திருப்பி வராது. அடுத்து என்ன செய்யும், அந்த மாத்திரை சாப்பிட்டாத்தான் வரும். இப்படிமா சாப்பிட்டு என்ன செய்யும், கர்ப்பப்பையில் வந்து நிறைய வந்து இன்ஃபெக்ஷன் ஆகி நம்ம உடம்புல வந்து கட்டிகள் உருவாகுது. அப்புறம் என்ன 6 மாதம் கழிச்சு அவங்க மாத்திரை கொடுத்தோன்னா அப்புறம் ஆன உடனே என்ன செய்யும், கட்டியாக போக ஆரம்பிச்சிடும். மாதவிடாய் ஆனோன்னா 5 நாளைக்கு வந்து கட்டியாக போகிறோம். அப்புறம் 6ஆவது நாள் ஒன்றும் இருக்காது. அப்புறம் என்ன செய்யும், 3 மாதம் கழிச்சு வரும். அப்புறம் 6 மாதம் கழிச்சு வரும். இந்த மாதிரி போகும்போது உடல் வந்து ஆரோக்கியம் நம்ம குறைஞ்சிரும். ஆரோக்கியத்தில் வந்து குறைஞ்ச உடனே என்ன செய்யும், மருத்துவத்துறையில் போனோன்னா உங்களுக்கு யூட்ரஸ் கீழே இறங்கிருச்சு, அதனால கர்ப்பப்பையை வந்து நம்ம உங்களுக்கு ரிமூவ் பண்ணணும்வாங்க. நிறைய பெண்கள் வந்து இன்னைக்கு காலகட்டங்கள் வந்து நிறைய 30 வயசுக்குள்ளேயே 22 வயசு 26 வயசு 30 வயசுக்குள்ளே நிறைய கர்ப்பப்பையை வந்து அறுவை சிகிச்சை மூலமாக என்னது அகற்றிடுறது. இதுக்கு என்ன காரணம்னா மாதவிடாய் பிரச்சனை 1, 2வது நீர்க்கட்டி, 3வது வந்து நம்ம என்ன செய்யறோம், அந்தந்த காலங்கள் வந்து உணவு பழக்கம் மாறிடுது, உடைகள் மாறிடுது. அந்த காலத்தில் என்ன செஞ்சாங்க, இந்த மாதிரி நீர்க்கட்டி கரைகிறதுக்கு திருப்பி நம்ம மாதவிடாய் கோளாறு வராமல் இருக்கிறதுக்கு ஒரு சில பயிற்சிகளாக இருக்காங்க. அவங்க பயிற்சின்னு செய்யலை, அவங்க பயிற்சி கொடுக்கவும் இல்லை. ஆனால் இதுக்கு என்ன காலங்கள் என்ன செஞ்சுன்னா கோயில்களுக்கு வந்து உருண்டு கொடுப்பாங்க. நம்ம ஒரு வாரம் வந்து என்ன 15 நாள் 21 நாள் இருந்து பத்தியமாக இருந்து விரதம் இருந்து கோயிலுக்குள்ள என்ன செய்வ, மாரியத்தால் என்ன கோயில் அவங்களுக்கு இஷ்டப்படுறாங்களோ அந்த கோயில்களை போய் என்ன செய்ய, உருண்டு கொடுக்குறது. அந்த உருண்டு கொடுக்கும்போது நம்மளுடைய கர்ப்பப்பை வந்து என்ன செய்ய, இயக்க சக்தியை வந்து உண்ணும். அப்போ அந்த உருண்டு கொடுக்கும்போது வர்ம பிள்ளைகள் வந்து நம்ம என்ன செய்ய, நம்ம வயிற்றை சுற்றி இருக்கக்கூடிய 13 வர்ம பிள்ளைகள் இருக்குது. இந்த 13 வர்ம பிள்ளைகள் வந்து அந்த பெண்ணு வந்து இப்படி தலைகளாக பிறண்டு கொடுக்கும்போது அந்த வர்ம பிள்ளைகள் வந்து இயக்க சக்தி வரும். அப்போ அந்த வயிற்றில் இருக்க கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய அந்த நீர்க்கட்டி வந்து அவங்க உருண்டு கொடுத்தாங்கன்னா தானாக என்ன செய்ய, கரைஞ்சிரும். 2வதாக காலையில் எழுந்த உடனே என்ன செய்யணும், கோலம் போடணும். நம்ம கோலம் போட பார்த்துருக்கீங்களா, காலை எப்படி வைக்கிறீங்க, ஒரு கால் மடித்து ஒரு கால் வந்து என்ன செய்வான், கீழே ஊண்டி கல்லடை காலம் என்றக்கூடிய ஒரு வர்மப்புள்ளியை வந்து கை வந்து அமுக்கி கோலத்தை போடும்போது அந்த வர்மப்புள்ளிகளை இயக்கும் போது தானா செய்ய மாதவிடாய் பிரச்சனையாவது எந்த பெண்களுக்கு வராது. அதே மாதிரி நம்ம புள்ளி வைக்கும் போது நம்ம விரல்ல ஒரு புள்ளி இருக்கு, நம்ம பூமியை தொடும்போது அதனுடைய வர்மம் இழக்கும் போது கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய அஸ்தங்கள் வெளியேறக்கூடிய பாயிண்ட் நம்ம விரல்ல இருக்கு. அதுதான் அந்த காலத்தில் வந்து அதிகாலையில் எழுந்து நம்ம என்ன செய்யும், தண்ணியை ஊற்றி நம்ம வாசலை கழுவிட்டு அதுக்கு மேலே என்ன கோலத்தை போடுறதுக்கு, இதெல்லாம் வந்து நம்ம உடம்புக்கு வந்து பெண்கள் கூடிய கர்ப்பப்பைக்கு வேண்டிய அசுத்தங்கள் வெளியேறதுக்காக இந்த மாதிரி பயிற்சிகள் இருந்து. 3வது என்ன செய்வாங்க, அந்த காலத்தில் வந்து அரிசி குத்தி சமையல் பண்ணுறது. அப்போ அந்த அரிசி குத்தும் போது அந்த உலக்கை பிடிச்சி நம்ம குத்தும் போது அந்த கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட அனைத்துமே என்னது இயற்கை என்ன செய்யும், அந்த கர்ப்பப்பை இருந்தாலும் கருமுட்டைகள் சிறை முட்டை வளர்ச்சி இல்லாமல் இருந்தாலும் கர்ப்பப்பை இறங்கி இருந்தாலும் அதனுடைய மூலமாக நம்ம பயிற்சி செய்யும் போது ஒவ்வொன்றும் என்ன செய்யும், கரெக்டான ஃபங்க்ஷன் ஏற்படும். இந்த கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட இன்னைக்கு நிறையா பெண்கள் வந்து கல்யாணமாகி 5 வருடம் 7 வருடம் 10 வருடம் 15 வருடம் இந்த மாதிரி இதுக்கு குழந்தை பிறக்க முடியாது, குழந்தை பிறக்காது. அப்போ என்னன்னு பார்த்தோம்னா அவங்க நீர் கட்டி இருக்கு, கர்ப்பப்பையில் வந்து சரியாக வேலை செய்யலை, சினை முட்டை வந்து வளர்ச்சி இல்லை, அது கருமுட்டை வந்து இணையலை, அந்த மாதிரி வந்து மருத்துவமனையில் வந்து சொல்லிடுவாங்க. அப்போ என்ன செய்ய, இந்த மாதிரி பிரச்சனைகளாம் நம்ம என்ன செய்ய, நம்ம இயற்கை செய்ய வேண்டியது. 3வது என்னன்னா, ஒரு குழந்தை உருவான பின்னாடி 3 மாதம் இருக்கும்போது குழந்தை 10 மாதம் பிறக்கம் தட்டி என்ன செய்யும், ஒவ்வொரு மாதமும் ஸ்கேன் எடுக்கிறது, எக்ஸ்ரே எடுக்கிறது, இந்த மாதிரி சமயங்கள் என்ன செய்யும், அந்த மாதிரி செயல்பாட்டுகளை இறங்கும் போது அடுத்த அந்த குழந்தைக்கு வந்து மூளை வளர்ச்சி கம்மிலாம் போயிடும். அடுத்து கர்ப்பப்பையில் வந்து என்ன செய்ய, அந்த கதிர்வீச்சுக்கு பார்த்தோம்னா அடுத்த குழந்தை வந்து பிறக்காமல் இருக்கு, கர்ப்பப்பையை வந்து இறங்குறது, கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட நோய்கள் வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்ன செய்கிற ஏற்படுது. இதை வந்து நம்ம என்ன செய்யணும், இதெல்லாம் தவிர்க்கணும்.
அந்த காலத்தில் வந்து ஒரு கர்ப்பமான உடனே என்ன செய்வாங்க, 3 மாதத்துக்கு உடலில் ஒரு உடல் சிதை மாற்றம் வரும். உடல் சிதை மாற்றம் ஒன்று வரும். அது என்ன குழந்தையும் உள்ள உருவாகும் போது உடம்புல பருமன்கள் வந்து கூடி அது ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு வியாதி வர மாதிரி ஒவ்வொரு என்ன செய்யும், தொந்தரவு இருக்கத்தான் செய்யும். அந்த காலத்தில் இருக்கவங்க என்ன செய்ய, சாதாரண வாந்தி வருதா உடனே மாதுளம் ஜூஸ் எடு, அதை போட்டு நீ குடி, ஒன்றுமே வாந்தி நின்றோம். ஆனால் இதே என்ன செய்கிறோம், ஆஸ்பத்திரிக்கு போனோம்னா அவங்க ஒரு மருந்து கொடுத்து அப்புறம் என்ன செய்ய, அது வாந்தி நிப்பாட்டும், அப்போதைக்கு நிற்கும், அப்புறம் திருப்பி வரும், திடீர்னு தலைவலி வரும், திடீர்னு மயக்கம் வரும். இதெல்லாம் காரணம் என்ன, அந்த குழந்தை உருவாகி கருவில் வந்து வளர்ச்சி ஆகும்போது உடலில் வளர்ச்சிதை மாற்றம் உண்டு பண்ணும். இதுக்கு போயிட்டு நம்ம என்ன செய்கிறோம், ஒவ்வொரு டைம் போகும்போது எனக்கு வாந்தி வந்துச்சு, மயக்கம் வந்துருச்சு, சாப்பிட முடியல அப்படின்னா உடனே என்ன மருத்துவர்கள் என்ன செய்வாங்க, எக்ஸ்ரே எடுங்க, ஸ்கேன் பண்ணுங்க அப்படின்னு ஒவ்வொரு டைம் பண்ணும்போது அந்த ஒளி கதிர்கள் வீச்சு நம்ம குழந்தைக்கும் பாதிப்படும். அடுத்து கர்ப்பப்பையில் வந்து என்ன அந்த கதிர்வீச்சு படும்போது அடுத்த குழந்தை பிறக்கிறதுக்கு தாமதம் ஆகிறதுக்கு இதுதான் காரணம். மூணாவது என்னன்னா, நம்ம சாப்பிட்ற உணவு வந்து விஷமாக தான் இருக்கு. யார் கரெக்டாக வந்து பழைய சோறு யார் சாப்பிட்றான், அதெல்லாம் கிடையாது. இந்த கர்ப்பப்பைக்கெல்லாம் இதுதான் காரணம். இரண்டாவது, அந்த கீரைகள், காய்கள், பழங்கள் இந்த மாதிரி செய்யும் போது என்ன செய்யும், இந்த கர்ப்பப்பையில் வந்து வளர்ச்சிக்கு ஆகும். இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு வந்து கர்ப்பப்பைக்கு வந்து அழகான மருந்து நம்ம சாப்பிடக்கூடியது. அப்படி கர்ப்பப்பை இருந்துச்சுன்னா, கட்டி இருந்துச்சுன்னா, நீர் கட்டி இருந்துச்சுன்னா அதுக்கு சுருக்கமான ஒரே மருந்து இருக்கு, கலர்ச்சிக்காய் பேர். அந்த கலர்ச்சிக்காய் சூரணத்தை எடுத்து நம்ம என்ன செய்யறோம், மாதவிடாய் ஆன 3வது நாள்ல இருந்து நல்ல மிளகு அளவு இல்லை சுண்டக்காய் அளவு எடுத்து தேனில் குழைச்சு காலை இரவு 2 வேளை சாப்பிடலாம். அப்படி இல்லையா என்ன செய்யறோம், 35 கிராம் பச்சரிசியை வேக வச்சு அதில் தண்ணி எடுத்து அதில் 35 கிராம் சோத்துக்கத்தாழை எடுத்து அதில் முள்ளை போட்டு ஊற போட்டு அதோட வெந்தயம் போட்டு மறுநாளில் பிணைஞ்சு மறுநாள் காலையில் 3 நாள் நம்ம சாப்பிட்டு வந்தோம்னா இந்த நீர் கட்டி என்ன செய்யும், தானாக கரைஞ்சிரும். மாதத்துக்கு 10 நாள் 3 தடவை சாப்பிட்டு பின்னாடி அந்த 3வது மாதம் முடிந்த நாளில் வந்து கடைசியில் என்ன செய்யறோம், 10 மில்லி விளக்கெண்ணெய் நம்ம சாப்பிட்டோம்னா உள்ள போய் கர்ப்பப்பையில் இருக்கிற கசடுகள் அனைத்தும் நம்ம உடம்புல இருக்க பேதி ஆயிரும். இந்த பேதி ஆயிடுச்சுன்னா கர்ப்பப்பையில் இருக்க நீர் கட்டி எல்லாமே அஸ்தம்பூரம் போனது. அடுத்த பிறக்கக்கூடிய குழந்தை வந்து நல்ல ஆரோக்கியமாகவும் நல்ல குளிர்ச்சியாகவும் நல்ல ஞான அறிவு உள்ள குழந்தைகளாக நமக்கு பிறக்கும். இரண்டாவதாக வந்து மலத்தி நீரையும் நம்ம என்ன செய்யறோம், அடைக்கிறோம். இந்த மலமும் நீரும் என்ன அடக்குன உடனே என்ன செய்ய, நம்ம உடம்புல வந்து மனிதனுக்கு மலமும் நீர் தான் முக்கியம். இரண்டுமே என்ன செய்யறோம், நம்ம அடைக்கிறோம். இந்த அடக்கும் போது நீர்க்கட்டியில் வந்து உருவாக இது ஒரு காரணமாயிரும். ஆடைகள் அணிகிறது, இப்போ அந்த காலத்தில் வந்து அவங்க ஆடைகள் வந்து நூல் சேலை தான் அப்படின்னாங்க. நூல் சேலைகள் நம்ம அந்த நேரங்களில் நம்ம அணியும் போது அந்த உடம்புல இருக்கிற கசடுகள்லாம் என்ன செய்யும், அதில் வேஸ்ட் ஆகிருக்கும். யார் இன்னைக்கு ஆடைகள் நூல் சேலை யார் அணிகிறா, மாதவிடான பாருங்க சுடிதாரு, அது என்னன்னா பேசன், அந்த பேசனை போட்ட உடனே அந்த கர்ப்பப்பைக்குள்ள அழுத்தம் கொடுக்க அது என்ன செய்யும், அது நீர் கட்டி பல கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட வரும். அதே மாதிரி இன்னைக்கு நவீன காலத்தில் இருக்கக்கூடிய அதுக்கு கர்ப்பப்பை மாதவிடாய் ஆகிற காலங்களை கழிவு வெளியேற்றுறதுக்காக என்ன செய்ய, கடையில் விற்கிற ஒரு அதில் கெமிக்கல் இருக்குது. அந்த காலத்தில் இருந்த பழைய துணிகளை தான் மடித்து வச்சு எல்லாம் சுத்தம் பண்ணுவாங்க. இப்போ அதெல்லாம் கிடையாது. இந்த கெமிக்கல் யார் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அத்தனை பேருக்குமே வந்து இதுக்கு ஒரு 15% முக்கிய காரணம் வந்து இந்த நீர்க்கட்டி உருவாதுக்கு காரணம். நாங்கள் சொல்லலை, விஞ்ஞானிகள் அறிவாளிகள் வந்து சொல்கிறாங்க. இதனால தான் வருது. பெண்களுக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 100க்கு 60 பேர் வந்து எனக்கு குழந்தை இல்லை, கல்யாணம் பண்ணி குழந்தை இல்லை, தம்பதிகளாக இருக்கும், எங்கே போனாலும் நீர் கட்டியாக இருக்கேன், நாங்கள் அங்கே பார்த்தோம் இங்கே பார்த்தோம்னு. இதெல்லாம் வந்து நம்ம என்ன செய்யணும், இயற்கையான முறையில் நம்ம பண்ணாதான் இது வந்து சரி பண்ணணும். இல்லைன்னா ஆப்ரேஷன் பண்ணணும் வாங்க, கர்ப்பப்பை எடுக்கணும் வாங்க. குறைந்த வயதில் நம்ம வந்து குழந்தையே பெற்றுக்கிறாம நிறையா என்ன செய்கிறேன், கர்ப்பப்பை எடுத்துட்டா என்ன பண்ண முடியும், அடுத்து நம்ம என்ன நம்மளுடைய வாரிசு உருவாகுது இல்லையா. இந்த வாரிசு உருவாகணுமா நம்ம என்ன செய்ய, ஒரு சில இதெல்லாம் வந்து நம்ம என்ன நடைமுறைக்கு கொண்டுட்டு வரணும். அப்போ 2வது வந்து என்னன்னா, நம்ம குழந்தைகள் வந்து வளர்க்குற முறையே நமக்கு தெரியல. பெரிய பொண்ணு ஆயிடுச்சுன்னா அப்போத்தான் வந்து அவங்களுக்கு என்ன செய்கிறேன், சுமைகள் வந்து கொடுக்குறோம். எப்போ 10வது படித்த உடனே என்ன செய்கிறோம்,
அது கவர்மெண்ட் பரீட்சையாக நம்ம இருக்காங்க, அது படின்னு சொல்லணும். மன அழுத்தம் வந்து அந்த குழந்தைக்கு என்ன செய்யும், அது படிப்பிலே கவனம் சொல்லுது. அப்போ உடம்புல வந்து என்ன செய்ய, அந்த ஊட்டச்சத்து நம்ம அதுக்கு வேண்டிய சத்து எதுவுமே நம்ம என்ன செய்ய கொடுக்கறது கிடையாது. 24 மணி நேரம் என்ன செய்கிறோம், குழந்தைய படிக்க சொல்கிறோம், என்ன செய்கிறோம், அது எழுதுன்றோம், வாசின்றோம். இந்த மாதிரி இருக்கும்போது மன அழுத்தம் குடிக்கும். 10ஆவதுலேருந்து +2 படிக்கிற பெண்களுக்கு 135% மன அழுத்தம் அதிகமாகி பின்னாடி கல்யாணமாகி போகும்போது அது நீர்க்கட்டி கண்டிப்பாக வருது. மாதவிடாய் பிரச்சனை ஆகுது, கரெக்டான மாதவிடாய் இல்லை, அது கருப்பைக்கு வேண்டிய சத்துகள் வந்து அது கிடைக்காது. அந்த நேரத்தில் என்ன செய்யும், ஒழுங்காக சாப்பிட முடியாது, அந்த கருப்பை வளர்ச்சிக்கான தகுதியான பாலில் கிடையாது. இதுதான் மெயினான காரணம். நம்ம கர்ப்பப்பை ஒன்று கட்டி நீர் கட்டி வருதுன்னா, கர்ப்பப்பை கோளாறு வருதுன்னா, கர்ப்பப்பை நோய் வருதுன்னா, இதுதான் பல காரணங்கள் வந்து அவங்களுக்கு பெண்களுக்கு காரணம். கரெக்டான முறையில் வீதாச்சார போகிற முறையில், நம்ம இயற்கையான முறையில், நம்ம பயிற்சியான முறையில் பண்ணும்போது இந்த நீர்க்கட்டியை வந்து தானாக குறைச்சிடலாம், இதில் சரி பண்ணிடலாம். இது ஒன்றும் பயப்படுற மாதிரி கிடையாது. இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் பெண்களுக்கான நீர்க்கட்டி வரக்கூடிய சித்த மருத்துவத்தில் அழகான மருந்துகள் இருக்குது. எந்த நீர்க்கட்டியாக இருந்தாலும் எத்தனை வருஷம் இருந்தாலும் அது குணப்படுத்துறதுக்காக சித்த மருத்துவத்தில் மருந்து இருக்குது. அது எங்கிட்டையும் இருக்குது, எல்லா இடங்களையும் இருக்குது. அதே மாதிரி மருந்து இல்லாட்டையும் வர்மத்து மூலமாக நாங்கள் நீர் கட்டியை கரைக்கிறதுக்காக பாயிண்ட் இருக்குது. அந்த வர்ம புள்ளியை போட்டோம்னா நீர் கட்டி கரைஞ்சிரும். அதே வந்து மாத ஒழுக்குன்ற சொல்லக்கூடிய ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய நாள் வந்து தள்ளி போகாமல் கரெக்டான ரெகுலர் இரகுலர் அது கரெக்டான விகிதாச்சார பறை வரதுக்காக பாயிண்ட் போட்டோம்னா, நீங்களே நாங்கள் ஒரு முதல் தடவை போட்டுட்டு மறாத தடவை சொல்லி கொடுத்துருவோம், இந்த பாயிண்ட்டை போட்டிங்கன்னா அந்த இதை அமைக்க விட்டீங்கன்னா, அந்த வர்ம புள்ளிகளை அமைக்கினீங்கன்னா அந்த மாதவிடாய் நீங்களே கரெக்டாகலாம். மருந்து இல்லாமையே குணப்படுத்தலாம், மருந்து சாப்பிட்டு சரி பண்ணலாம். இதனால வந்து நம்ம அழுத்தமாகி பல பிரச்சனை, குடும்பத்தில் வந்து பல பிரச்சனை, கல்யாணமாகி 5 வருஷம் குழந்தை இல்லை, என் பையனுக்கு இல்லை, என் பொண்ணுக்கு இல்லை, பேரம்பேத்தை கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு உங்களுக்குள்ள குடும்பத்தில் ஒரு குழப்படியை உண்டு பண்ணுறது. இதில் பையனுக்கு மிஸ்டேக்கா இல்லை பெண்ணுக்கு மிஸ்டேக்கா, பல பிரச்சனை. இந்த எல்லாம் குடும்பத்தில் இந்த நீர் கட்டின்றது குழந்தை இல்லாததுக்கு காரணம் வந்து பல பிரச்சனைகள் உண்டு பண்ணுற ஒரு நோயினே நினச்சிக்கிருக்கேன். இது நோய் கிடையாது, இது மனநோய் தான். மனநோய் இது இயற்கையான உடம்புல ஏற்கக்கூடிய, இதெல்லாம் சரி பண்ணிட்டோம்னா, இது ஆரோக்கியமாக வாழ்ந்தோம்னா எல்லாருக்கும் குணப்படுத்தக்கூடிய ஒரு நோய்க்கு தான். இது வந்து பெரிய நோய் கிடையாது. நம்ம இயற்கையாக பார்க்கக்கூடிய நம்ம செயல்பாட்டினால் உருவாக்கக்கூடிய அந்த நீர்க்கட்டி கர்ப்பப்பையில் வந்து கட்டியாக உருவாருது. கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட எல்லாமே நம்ம சரி பண்ணலாம். இதுதான் இதனுடைய நீர்க்கட்டியினுடைய வேண்டிய பொருள். ஒரு பெண்ணு வந்து கரெக்டான மாதவிடாய் ஆகிறதுக்கு என்னென்ன நம்ம பயிற்சிகள் இருக்கோ அதை நம்ம செய்யணும். எப்படின்னா, அந்த பெண்ணு வந்து காலையில் வந்து 6 மணிக்கு எந்திரிச்சு யோகாசனத்தை நம்ம கையாண்டோம்னா எப்பயுமே நீர்க்கட்டி வராது. அதே மாதிரி மாமிசம் சொல்லக்கூடிய இந்த மாமிசத்தை வந்து தவிர்க்கணும். இரண்டாவது வந்து காய்கறிகள் வந்து நிறையா சாப்பிடணும். காய்கறிகள் நிறையா சாப்பிடும்போது உடம்புல வந்து என்ன, அது நீர்க்கட்டின்றது ஒன்றும் கிடையாது. அந்த நீர்க்கட்டின்றது நமக்கு என்ன செய்யறோம், உடலுக்கு வேண்டிய அந்த சத்து, அந்த உடலுக்கு வேண்டிய விட்டமின் அந்த கர்ப்பப்பை வளர்ச்சிக்கு தடையா இருக்கு. அப்ப தடையா இருக்கும்போது அது என்ன செய்ய, அந்த ஊட்டச்சத்துக்கள் நம்ம சாப்பிடும்போது அது கிடைக்கும் போது தானா என்ன செய்ய கரைஞ்சிரும், அது வெளியேறும். ஆனால் முக்கியம் வந்து பெண்கள் வந்து மாதம் வந்து மாதவிடாய் ஆகணும். ஆகாமல் இருந்தால் அது நீர்க்கட்டியை குணப்படுத்த முடியாது. அது ஆகிறதுக்கு தான் நம்ம உணவு மூலமாக செய்யலாம், பயிற்சி மூலமாக இருக்குது, வர்மத்து மூலமாக இருக்குது, எல்லாமே இதில் இருக்குது. இதை தான் நம்ம குணப்படுத்த முடியும். இந்த கலர்ச்சிக்காய்ன்றது கூடைய இது உணவு தான், இது ஒன்றும் மருந்து கிடையாது, இது ஒரு காய் தான். அதே பார்த்தீங்கன்னா சோற்றுக்கத்தாழை என்னது, நம்ம உடம்புக்கு வந்து குளிர்ச்சியை ஊட்டக்கூடியது. அந்த காலத்தில் வந்து நம்ம துள்ளு மாவுன்னு வகை மாவுகளை இடித்து கொடுப்பாங்க. பெண்ணு வயசுக்கு வந்தோடனே என்ன செய்ய, கோழி முட்டை, எண்ணெய், இந்த மாதிரி விஷயங்கள் கொடுக்கும்போது அது கர்ப்பப்பை வளர்ச்சி ஆகும். இப்போ அதெல்லாம் யார் செய்கிறா, ஒன்றும் செய்யலை. இதுதான் தடுக்கிறதுக்காக காரணம். வராமல் இருக்கணும்னா நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கணும். அந்த ஆணை பின்னாடி என்ன செய்யணும், மறுமாதம் வரணும், இல்லைன்னா அப்படின்னா 2ஆவது மாதம் வரணும். வரலைன்னா அவங்களுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு நம்ம என்ன செய்ய, இயற்கையான முறையில் குணப்படுத்தலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க.